ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது தமிழா ஆவுடையப்பன் தலைமையில் நடந்தது. ஒர்க்கஹாலிக் கணவர்கள், அவருடைய மனைவிகள், அவங்க சந்தித்த பிரச்சனைகளை பேசியிருந்தாங்க. அதை பற்றி நாம் நம்மளுடைய சேனலில் உரையாடினோம். அதனுடைய முதல் பாகத்தை நீங்கள் பார்த்துருப்போம். இப்போ இரண்டாம் பாகம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கார்த்திக் சீலாம் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு, பிரபுதேவா மூவி ஜாலியோ ஜிம்கானா இருக்குல்ல, போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா சாங்ஸ் சூட் த சிச்சுவேஷன். ஓகே, ஜாக்கி வெக்கப்படுறது அழகாம். ஓகே, ஜோதி லட்சுமி சொல்லியிருக்காங்க, ஒர்க்கஹாலிக் பார்ட்னர் ஆர் நாட், வாட் எவர் த சிச்சுவேஷன் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யுவர், அந்த ப்ரையாரிட்டியை பொறுத்தது தான் எல்லாமே. அது பார்ட்னர் ப்ரையாரிட்டி, கிட்ஸ் ப்ரையாரிட்டினா அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதுல வந்து ஹெல்ப் வேணும். இல்ல அவங்க மெயின்லி கம்ப்ளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து குழந்தைங்கள்லாம் பார்த்துப்பாராம். காசு எங்கனக்கான அஸ்டைமை கொடுன்றதான் கேட்பாங்களாம் அவங்க. குழந்தைய பாத்துக்கிறதெல்லாம் நல்லா பண்ணிடுறாரு, பட் இருந்தாலுமே கூட நம்ம 2 பேருக்குமான ஒரு டைம் இருக்கும்ல, அந்த அஸ்டைம் வந்து கொடுக்கவே மாட்டாரு. அதுதான் வந்து நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன். எல்லாருமே வந்து ஜாக்கி மாதிரி காலடி நாய சொல்லியா இருக்கிறது இல்ல. என்னது, ரம்யாவுக்கு மட்டும் ஒரு நியூஸ் சொன்ன, ஒரு செய்தி ரம்யா கிட்ட சொல்லும்போது அதுக்கான ஆள் நான் தானே. காலடி நாய் செல்வியா இங்க வந்து நான் கூட வந்து லண்டன் பொண்ணுங்கன்னு ஒரு டாபிக் வரும். ஜாக்கி முகம் மாறும் பாருங்க, மாற்றம் பாருங்க, வெக்கத்துல செவுக்குதான் அப்படியே. இல்ல உண்மையில எப்படிதான் இருந்தது, சிரிக்காதீங்க. ஆமா, நான் பிடிச்ச விஷயங்களை பத்தி பேசும்போது அது அப்படியே ரீகால் வரும்போது ஹாப்பியா இருக்கும் தானே. தட்ஸ் ஆல். ஓகே, வாழ்றீங்களா நீங்க? காலப்பாரு லோகேஸ்வரன் காலப்பாரு முதல்ல. ஓகேவா, எனக்கு தோணல மொமெண்ட் ஜாக்கி கிரீன் லெகின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போக முடியல. நீங்க சொல்லணுமா அந்த மாதிரி வந்து சேஃப்டி பின்னும் அப்படின்னு ஒரு போஸ்ட். ஓகே ஓகே, போஸ்ட் போடுங்க அப்படின்னு. ஓகே, அடுத்த ஜென்மத்துல உங்க ஆத்துல பிறக்கணும் ஜாக்கி, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும். என்ன சொல்றீங்களே, எங்க ஆத்துல ஜாக்கி பிறந்தா கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா, அண்ட் எல்லாருமே அந்த சுரங்க பாதைங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மாரீஸ்வரன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாங்க. நேற்று கூட உங்களை கேட்டிருந்தாங்க, மாரீஸ்வரன் எப்படி இருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் ஏற்கனவே அங்க வந்து காட்டு தீ வேற பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ டேக் கேர் யுவர் ஃபேமிலி, ரொம்ப பாத்துக்காங்க. ஓகே, அண்ட் அந்த படம் சொன்ன பாருங்க, வீல ஆரம்பிச்சது நஸ்ரீன் பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க. ஆமா, கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகே, ஷார்ப்பா இருக்கிறதுனால இங்க எல்லாம் வர முடியுது. இங்க எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும் ஆக்சுவலி. ஓகே ஃபைன். அண்ட் ரம்யா சொன்னாங்க, சன்பர்ன் வரக்கூடாதே நமக்கு ஜாக்கி, ஒரு ஸ்கின் ஒன்லி கெட் ஸ்டாண்ட் அன்லைக் த சூப்பர் ஃபேர் ஸ்கின்டு பீப்புள் அப்ராட். ஐ எம் சர்ப்ரைஸ்ட் யூ கெட் சன்பர்ன் பர்ன் ஃபீலிங் யூ மைட் பி. இல்ல அவங்களுக்கு இல்ல ரம்யா, எனக்கு மேடம் அது ஒரு ரீசன் இருக்கு. பட் எனக்கு வரும் ரம்யா, இங்கேனே இல்லை, நான் நம்ம ஊர் சன்லயே எனக்கு சன்பர்ன் வரும். அது ஏன்னு தெரியல, எனக்கு சன்பர்ன் நிறைய வரும். அது ரீசன் தெரியல. நீங்க சொல்றது பாயிண்ட் கரெக்ட் தான். அண்ட் ராஜாராம் வந்து குட் டு சி யூ போட்டிருக்காரு. எலிங்கேஷ் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு எப்பவும் போல. அவர் வந்து இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா, அதனால அப்படியே டக்கன் மிடில் ஆஃப் த ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் நல்லா பாண்டிங்கிறத வந்து போனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து தான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, சம்பாதிச்சு வாழணும், உட்காந்துட்டே சம்பாதிக்கிறதுல வந்து எனக்கு வந்து எனக்கு அது உடன்பாடு இல்லைன்றாரு. மை பேரண்டல் அங்கிள் நெவர் வென்ட் டு ஒர்க், ஜஸ்ட் லிவ் லைஃப் அவுட், ரெண்ட் வச்சுட்டே வந்து வாழ்ந்து. ஆமா, அண்ட் ஆல்சோ கான்ட்ராக்ட் மணி ஃபார்ம்ல இருந்து வரும், அதை வச்சுட்டு அவர் வந்து வாழறாரு அப்படின்னு பொழுது அதான் அவர் சொன்னாரு. அதாவது ஏர்ன் டு லிவ். ஓகே,
அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொன்னதுதான். பிரிசிலா பிரசாத், ஹரிதா, ஓகே, வேற யார் வந்திருக்கா, சரண்யா காமேஷ், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் ராஜாராம் சொல்லியிருக்காரு லைக் எனிதிங் குடி 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 பட் ruins a family without trouble அப்படின்னு சொல்லிட்டு, பட் runs a family without trouble. ஓ, குடி குடி குடின்னு இருந்தாலுமே கூட குடும்பத்தை வந்து ட்ரபிள் இல்லாம நடத்திடுறாரு. பட் அது வாழ்க்கை இல்லைல்ல. அதான் அதுல நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, நகர்த்துறீங்க வாழ்க்கைய, வாழ்க்கையை நகர்த்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆவுடையப்பன் சொன்னாரு. யாரோ டக்குன்னு இப்ப பேர் மறந்துட்டேன், அவங்க மென்ஷன் பண்ணாத இறையன்பு அவங்க சொன்னதா சொன்னாரு. வாழ்க்கையை வந்து நீங்க நகர்த்தக்கூடாது, வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்களாம் வாழ்க்கையை நகர்த்துறீங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரியான வாழ்க்கை தான், அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அங்க வந்து 2 காலம் ஈஸ்டர்ன் டைம் சாப்பிட்டுட்டே கேட்குறேன் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க. சரண்யா சொல்லியிருந்தாங்க, சுதாமா டைமண்ட்னா ஜாக்கி டைமண்டை புதைத்து வைத்திருக்கும் 18 கேரட் கோல்டா நீங்க, போத் மேக் வெரி பியூட்டிஃபுல் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டையை உரிக்கிறேன், பட்டையை எடுக்க வச்சு பட்டையை தீட்டுற மாதிரி பட்டையை உரிக்கிறேன், தலையில வேற வச்சுக்கிட்டே இருக்கட்டும். ரைட், எனிவே ஷாலினி ஷாலு வந்திருக்காங்க. ஜிஜே வந்து சன்ஸ்கிரீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா, ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா, சீரத்தோட ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. தேங்க்யூப்பா, நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், சன்ஸ்கிரீன்ஸ் போட்டு தான். ஓகேவா, இப்ப சப்ஜெக்ட் வந்துரும். இப்ப இதுக்கு அடுத்து ஒருத்தவங்களுடைய கவலை என்னன்னா, எல்லா இடங்கள்லயும் மீட்டிங் போயிடுறாரு, கோயிலுக்கு வந்தா கூட அந்த இடத்துல மீட்டிங் போயிருக்காரு. இந்த தவறுகள் நானும் செஞ்சிருக்கேன், கல்யாண மண்டபத்துல உட்காந்து ஒர்க் பண்ணி இருந்திருக்கேன். ஏன்னா நம்ம சில இடங்கள்ல அதை தவிர்த்திருக்கவே, அதனால எனக்கு எப்படி இருக்குன்னா, வொர்க்கஹாலிக்கான்னு கேட்டீங்கன்னா தெரியல, சொல்ல தெரியல அப்படி. ஆனா இதெல்லாம் செஞ்சிருக்கோமான்னு கேட்டா கண்டிப்பா செஞ்சுருப்போம். ஏன்னா அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஒரு பேமெண்ட்டோ ஒரு மந்த் எண்டோ அந்த நேரங்கள்ல நம்ம கிட்ட தான் அந்த அப்ரூவல் இருக்குன்னும் பொழுது வேற யாருமே ஆமா இல்ல மேடம், அவங்க கூட இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. குளம்பேட்டில இருந்து கூட வந்து நம்ம அங்க நீங்க ஜாக்கி தானே அப்படின்னு சொன்னாங்களே, அது பொண்ணு சைடு மாப்பிள்ளை சைடு நினைக்கிறேன். ஆமா, அதனால அங்கேயுமே போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அப்போ ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன் நான். வேற அந்த மாதிரி நேரங்கள்ல ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி கோவில்ல போயிருக்கும் போது மீட்டிங் கால் எடுப்பாங்க, நான் பண்ணியிருக்கேன். அதையுமே கார்ல உட்காந்து நீங்க உள்ள போயிட்டு வந்துருங்கப்பா, நான் அதுக்குள்ளார இந்த காலை முடிச்சிடுறேன்னு சொல்லி இருந்திருக்கேன், அந்த வழியிலேருந்து வரும்போது இருந்திருக்கேன். பட் இது எல்லாமே ஏன் வந்து நான் இதெல்லாம் வந்து அதை நான் சப்போர்ட்டா பேசல, ஆனா இதெல்லாம் தவிர்க்க முடியாத நேரங்கள் இருந்திருக்கானா அப்படி இருந்திருக்குன்னு சொல்றேன். எல்லா நேரங்கள்லயுமே நீங்க கோயிலுக்கு போகும்போது கால் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க போதில்ல. அததான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து என்னால வந்து முழுசா அக்செப்ட் பண்ண. வொர்க்கஹாலிக் ஐ அண்டர்ஸ்டாண்ட், அவங்க டைம் கொடுக்கல ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அது எல்லாத்தையுமே வந்து சின்ன விஷயங்களை கூட வந்து எல்லா நேரங்களையும் நடக்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்ல வரேன். கரெக்டா ஜாக்கி? அதுதான் வந்து அங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். அதே மாதிரி கேட்ட விஷயங்கள், எல்லா பெண்களும் கேட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன மாதிரியான ஒரு டைம் உங்களோட இருக்கணும் அப்படின் பொழுது 10 நிமிஷம் காஃபி குடிச்சா போதும் ஒரு நாளைக்கு என்னோட உட்காந்து. அதுதான் ஒரு அம்மா சொன்னாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, காஃபி இவங்க எடுத்துட்டு போய் கொடுப்பாங்களாம். இதை நான் எங்க வீட்டுல நடந்திருக்கு. காஃபி கொண்டு வந்து வச்சிருவோம், அந்த காஃபி அப்படியே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த முடிச்சுட்டு காஃபி கொடுக்குறேன்னு அப்படின்வாங்க. அப்ப நம்ம காஃபி தான் கொண்டு வந்து அங்க வச்சிருக்கேனே, ஓ கொண்டு வந்து வச்சுட்டேன், சரி சரி திருப்பி சூட் பண்ணி வந்து கூட. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் செய்யறாரு. அப்ப அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, யூஎஸ் ஷிஃப்ட்ல தான் இருக்கேன், 6:30 தான் ஷிஃப்டே ஆரம்பிக்கிறேன், அந்த டைம்ல வந்துட்டு காஃபி குடி டீ குடினா அது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அவங்களோட டைம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ன்றதான். அதுக்கு தான் ஒரு ஹெச்ஆர் ஃபேமிலி சொல்லிட்டாங்க, டைம் டேபிளே போட்டு வச்சுட்டாங்களாம். இந்த நாள்ல இதை தான் சமைக்க போறோம், இந்த டைமுக்கு இந்த வேலையை நீ செஞ்சுக்கோ, இந்த வேலையை நான் செஞ்சுக்கிறேன், நம்ம 2 பேருக்குமான டைம் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒர்க் ஷேரிங் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவங்க கிச்சனுக்கு வந்து பெருசா வந்து செஃப் வேலை பார்த்தாலே போதுமேங்கிற நானு. அந்த செஃப் வேலையை பார்க்கும் பொழுதே வந்து தூக்கம் வருது அவங்களுக்கு தெரியுது. ஸோ செஃப் வேலைன்றது நான் வந்து விளையாட்டா சொல்றேன். அந்த நேரங்கள்ல கிச்சன்ல சும்மா நின்றுட்டு இருந்தா கூட போதும், அதையே செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கு கணவர்கள். அது அந்த விஷயத்துல தெரியல, நம்ம வந்து டச் வுட் பிளஸ்டு, அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நிறைய கணவர்கள் அதையுமே செய்யறது இல்லைன்னு சொல்றேன். எனக்கு வந்து ஏன் நான் இதை மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, நிறைய பெண்களுடைய கமெண்டே அங்க வந்து பாத்தீங்கன்னா, டெலிவரிக்கு என்னோட இல்ல, ஃபர்ஸ்ட் டெலிவரி என்னோட அவர் இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்பொழுது, ஜாக்கி வந்து எனக்கு வேலைக்கே போகல. அப்ப
அவங்க அப்போ இத்தனைக்கும் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய படம் முடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இல்லை சார் நான் ஒய்ஃபோட இருக்கணும், அந்த மாசங்கள்ல நான் ஒய்ஃபோட இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்னோடவே தான் பிறந்துச்சு. நான் இதுக்கப்புறம் சினிமா வேண்டான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா நான் 2 வருஷத்துக்கே வெறும் 50,000 என்னதான் சம்பாதிச்சேன். 25,000 ரூபா சார். ஆமா, வெறும் 2 வருஷத்துக்கு 25,000 தான் சம்பாதிச்சேன். இதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்துச்சுன்னா இதுக்கப்புறம்லாம் இந்த காசை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒண்ணு. பட் அந்த டைம்ல எடுத்த முடிவுகள் இல்ல, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அது வரைக்கும் என்னோட தான் இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம்னா கூட்டிட்டு போனோம். அதுவும் ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேரும் மட்டுமே இருந்தோம் அபார்ட்மெண்ட்ல. அதன் பிறகு வந்து இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போகும்பொழுது கூட எங்க கூடவே தான் இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 months அதே மாதிரி என்னோட தான் இருந்தாங்க கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் 3 months கம்ப்ளீட்டா இல்ல, ஃபர்ஸ்ட் 1 month கம்ப்ளீட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தாங்க. அப்புறம் திருப்பி அந்த 3 monthsக்கு அப்புறம் தான் வந்தாங்க, வந்து திருப்பி கூட்டின்னு வரத்துக்கு வந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஜாக்கி என்னோடவே தான் இருந்தாங்க. அதுல அந்த எப்படி சொல்றது, அப்ப வந்து கூட நிறைய பேர் என்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க, வேலைக்கு போக வேண்டாமா, எதுக்கு இங்கேயே உட்காந்துருக்காங்க, ஏன் இவன் கூட இருக்கணும். நான் கேட்டது அதுதான், நீங்க காசு கொடுக்க போறீங்களா, இல்ல நாங்க பாத்துக்கிறோம் எங்களை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் வந்து அந்த இடத்துல ஜாக்கியோடைய அந்த அந்த பங்களிப்புன்னு சொல்றேன், அது பெரிய விஷயமா இருந்தது. நிறைய பங்களிப்பு அவங்க கிட்ட அவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து ஓரளவுக்கு சம்பாதிக்கும் போது இன்னொருத்தவங்க வந்து இப்ப ஒண்ணு இல்ல, அவங்க ஒரு கெரியரை பாக்குற மாதிரி என் கெரியர் நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் 2.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பேன் மாசம். நான் வந்து வேலையை விட்டு வரும்போது எனக்கு 50,000 ரூபாய் அதுக்கு மேலே போயிருந்திருக்கும். நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எங்க என்ன பிரச்சனைன்னா அதான் சொல்றேன், பணம்னு ஓடுறதை விட இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நிறைய ஓரளவுக்கு இதாகும், ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அதனால அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணேன். 2வது குழந்தைய பார்த்துட்டு ஆளே கிடையாது எனக்கு. அதுல வந்து அதான் சொன்னேன், குழந்தை பிறந்து அதை வந்து சாரி இல்லை அப்போ அப்பாவுக்கு வேண்டாம்னா எனக்கு ஏற்கனவே இருக்கிற காஃபியை சூடு பண்ணி வந்து கொடுத்துரு, கப்பில் கொஞ்சம் இருக்கு, அது போதும், தேங்க்ஸ். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, குழந்தைய வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உங்க அம்மா வரவே இல்லைன்ட்டாங்க, வர முடியாதுன்ட்டாங்க. ஸோ இப்போ யார் குழந்தைய பார்த்துக்கிறது? நான் வந்து கமிட் பண்ணி பெற்ற குழந்தைக்கு ஏன் வந்து மற்றவங்களாம் வந்து பார்த்துக்கணும்னு அவங்க மேலாம் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரைட், அவ்வளோதானே. இப்போ என்ன வேலை, என் வேலை, ரைட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலையை செய்வோம், பார்ட் டைமும் ஒரு வேலை செய்வோம். அப்போ அப்படி தான் வந்து யாழினி வந்து ஸ்கூல் போகிற வரையுமே போயிட்டு இருந்தான். அதான் யாழினி பிறந்து ஸ்கூலுக்குலாம் போகிற வரையும் போயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை விட்டேன், ஏன்னா பார்த்துக்க முடியல. எங்க நம்ம நாச்சியப்பன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலையை விட்டாங்க. அது எதுவும் எதனால விட்டாங்கன்னா 2 பேருமே ஒர்க் போயிட்டோம். அப்ப வந்து ஏதாவது ஒரு ஆட்டோ டிரைவர் இல்ல அப்படின்னாலோ, இல்ல அவளுக்கு உடம்பு முடியல, ஸ்கூல்ல வந்து திடீர்னு வந்து கூட்டு போங்கன்னாலோ அந்த நேரங்கள்ல வந்து ரொம்ப சிரமமா இருந்தது. அப்பதான் ஜாக்கி சொன்னாங்க, அப்பவுமே வந்து அவங்க எனக்கான ஒரு டிசிஷன் தான் எடுத்தாங்க. அதாவது நீ ஒர்க் பண்ணினா உனக்கு ஈஸியா இருக்கும், திருப்பி வந்து பேட்சப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒர்க்ல பிரேக் இருந்ததுன்னா உங்க ஒர்க்ல வந்து கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் இந்த ஒரு முடிவுகள் எடுத்தாங்க. பட் அதற்கு முன்னாடியே நான் சொல்றேன், குழந்தை பிறந்துருச்சு, அவளை நான் பார்த்துக்கணுங்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து நிறைய என்னோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என் கூடவே தான் இருந்தாங்கன்றத சொல்ல வந்தேன். இந்த வெளியில போறது, அதுவும் மிட் நைட்லாம் நான் வந்து எனக்கு திடீர்னு குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ சொல்லுவாங்க ஜாக்கியை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா அவங்களை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ. That is completely a lie. A lie. வாடி மேம், குட்டி மேம் உங்களை தான் கூப்பிடுறாங்க. மேம் எப்படி இன்னும் ஒரு 5-6 வருஷம் ஆமா தெரியல, எப்படின்னு தெரியல. நாங்களும் அந்தவங்களாம் பார்க்க தான் போகிறோம், அந்த பாய் ஃப்ரெண்டு, அந்த கேர் பண்ணிக்கிற ஆள், அந்த மூஞ்சி முகரெல்லாம் நானும் பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். தட்ஸ் ஆல். ஓகே, போங்க, போயிட்டு வாங்க. கம்ப்ளீட்லி லை, போயிட்டு வாங்க. If I find somebody. பாரு. ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு 9th month அப்போ கூட, 9th 8th month அப்போ கூட நம்ம அப்போ தானே போயாச்சு, கேப் வரும் வீட்டுக்கு கூட்டுன்னு போங்கன்ட்டு. எங்கேருந்து? போரூர் கொலப்பாக்கத்துல இருந்து புலதாச்சி பொம்பளையை வண்டியில் வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு மில்லேனியம் போகணும், பெருங்குடி. இப்போ இதில் நம்ம ஊர் சாலைகளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ தான் வாக்கணும்னு வா, நீ தான் கூட்டு விடணும்னு வா. அது எப்படி சொல்லுவான்னா ரொம்ப பொலைட்டான வேலையில் சொல்லுவோம், அது கொஞ்சம் காதலோடு சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. ஏய் வந்துருப்பா, நீ வந்ததான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். யோசிச்சுப்பாரு, நீ எனக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கினுவா, மாம்பழம் வாங்கினுவா, மாங்காய் வாங்கினுவான்னா எட்டுன்னு வந்து கொடுத்துடலாம். நீ தான்ப்பா வரணும்,
அந்த மாதிரி போர் அடிக்கும்பா, நீ வந்தால் கொஞ்சம். இந்த கேப் டிரைவர் வந்து டமால் ஓட்டிட்டான்பா, ஸ்பீட் பிரேக்கர் பார்க்காம விட்டுட்டு சாரி அப்படின்றான் அப்படின்னு. இப்போ நீ என்ன பண்ணுவ? யோசிச்சு பாருங்க. ஒரு நோக்கம் ஒரு நிறைவேறணும்னா அப்போ நடுவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறது? சரி வா, சரி எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எப்போ வெளியே வருவேன்னு சொல்லு, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி அப்போ திடீர்னு மீட்டிங் வந்து அது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெளியே நின்று அதெல்லாம் ஒன்றுன்னு வச்சுக்காங்களேன். அதெல்லாம் எப்படி ஒரு கதை போச்சு. இப்ப இதே சரி இடைச்சர்களே இதெல்லாம் கதைகள் போச்சுன்னு சொல்ல வரேன். சொல்லிட்டேனே கூட இருந்து என்ன அப்படி கூட இருந்து அப்படின்றத விட என்னென்னலாம் நம்ம பண்ணணும்னு இருக்கு மேடம். கண்டிப்பா சென்னையில தெரியல, கொலப்பாக்கம் அப்படின்றது பாய்கடை பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க வந்து பெருங்குடிக்கு வரணும் பைக்ல டெய்லி வித்தவுட் ஃபெயில். இல்லண்ணா ஸ்ரீ அது பேர் என்னது ஸ்ரீபெரும்புதூர் சார். போனது மேடம், அது வந்து ஒரு கதை. ஸ்ரீபெரும்புதூர் போனீங்க போனது. ஆமா அது போனோம். நீங்க மட்டும் என்ன வராம இருந்தீங்க, வந்தீங்கல்ல அப்புறம் என்ன அதேதான். சரி ஒரு கதை என்ன சொல்றது, வயல்ல பாய்றது அப்படியே சைட்ல இருக்கிற புல்லு பூண்டுக்கெல்லாம் பாய்ச்சிட்டு. அதுதான் நான் அதை சொல்ல வரல சார். நான் சொல்ல வந்தது என்ன, இது கூட பரவாயில்ல, இங்க இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வருவீங்க. ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து போன் அடிப்பா, நான் வந்து வரேன், எனக்கு வந்து பஸ் வந்து 5:30 மணிக்கு தான் கிளம்பும், எனக்கு வந்து 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ சும்மா தானே இருக்கிற, நீ பைக் வா, எப்படியாவது வந்துரு, நான் கூட சொல்ல மாட்டேன். எனக்கு 3:30க்குலாம் முடிஞ்சிருச்சுடா பஸ், 5:30 மணிக்கு தான்டா கிளம்பும், நான் வந்துருன்னு கூட சொல்ல மாட்டேன் உண்மையிலே. ஆனா பாவம் தான் ஜாக்கி அந்த விஷயத்துல. 3:30க்கு முடிஞ்சிச்சுப்பா பஸ், ஆனா 5:30க்கு தான் வரும், அதான் யோசிக்கிறேன் அப்படின்வேன். சரி நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணு, வெளில வந்து நில்லு அப்படிம்பாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதனால அப்படியே டபக்குன்னு ஓடி வந்துடலாம். முன்னாடி தானே செய்யறோம், பக்கத்துக்காரன் முன்னாடி செய்ய போறோம், அதனால அது வந்து செய்யறது, அது மனமும் வந்து செய்யறது. அதனால அடுத்த பிரிவையில தான் இங்க வந்து படிக்க போறீங்க, எல்லா பிள்ளைகளுக்காகவும் வாழ்க்கையை கொடுக்குறேன். நீங்க இங்க வரவே மாட்டீங்களா? நீங்க வந்து இங்க கதையே மாறிடும். இங்க நீங்க டீச்சரா வருவீங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட் லவ் மாதிரி மாறினீங்க, வந்ததுமே கதையே மாறிடும். நீங்க அப்படிப்பட்ட ஆள் தான், எப்பயுமே நீங்க வந்து ஒரு டீச்சிங் மெத்தட்ல தான் இருப்பீங்க நீங்கன்னு வச்சுக்கோங்களா. சரி ஓகே, சரி வாங்க விடுங்க ஜாக்கி, எல்லாருக்கும் நடக்கும். தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும், முத்தம் தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும், நெஞ்சுக்குள்ளே தீயிருந்தும் மேனி எங்கும் பூ வசந்தம், நெஞ்சுக்குள்ளே தீயிருந்தும் மேனி எங்கும் பூ வசந்தம், கன்னிக்கரும்பு உன்னையே நீ சாராகும். கன்னிக்கரும்பு வந்து நான் வந்து அதில் வந்து சூவை போட்டேன் நான் டக்கு, ஐயோ அப்படின்னா என்ன 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 எனக்கு அப்படிதான் வருது டக்குன்னு மைண்டு. கன்னிக்கரும்பு உன்னை எண்ணி சாராகும். ரைட் வாங்க. எங்க சூ போட்டீங்க? எங்கேயோ போட்டாங்க, நீங்க வாங்க. நீங்க உடனே வந்து பாகம் குறிச்சு படம் வரைஞ்சி பாகம் குறிச்சு அதுல எல்லாத்தையும் போட சொல்லுவீங்க. சரி ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரீம் கணவர் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு அம்மா சொன்னாங்க, காஃபி குடிச்சிட்டா போதும் சார் என்னோட உட்காந்து 10 நிமிஷம் அவ்வளவுதான், அதற்கு மேல நான் வந்து பெருசா ஒன்னும் ஆசைப்படலை அப்படிங்கறதையும் வந்து இன்னொரு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகா பேசிச்சு, குட்டி பொண்ணு, ஹாக்கில வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கு அந்த பொண்ணு. அந்த கோல்டு மெடல் வாங்குறப்பே அவங்க அப்பா வரலையா, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காரு. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் ரொம்ப படுத்துவாங்க. அதேதான், அதுவும் ஆனா அது ஒரு நாள் போயிருக்கலாம், ஏன்னா அந்த புள்ள வந்து கப் அடிச்சிருக்கு கோல்டு மெடல் வாங்கியிருக்கும் போது அன்னைக்கு இருந்திருக்கலாம். அவரு தான் வந்து ஒய்ஃபுக்கு சம்பளம் சொன்னதே கிடையாது. ரெண்டாவது ஒய்ஃபோடைய கார்டையும் இவரு தான் வச்சுட்டு இருக்காரு. அந்த குழந்தைகிட்ட வந்து என்ன சொன்னாரு, பாப்பா அப்படின்னாரு. பட் அந்த குழந்தை ஸ்பேஸ் ரொம்ப அழகா இருந்தது. நான் எங்க மட்டும் சொல்லல, எல்லா பாக்குமே சொல்றேன் அப்படிதான் சொன்னுச்சு. அந்த பொண்ணு அழகா பேசிச்சு. எல்லாருடைய பொம்பளை பசங்களுக்கு அப்பா தான் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னுச்சு. அது நல்லா அழகா சொன்னுச்சு. ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு தான் எல்லா பசங்களும் ரொம்ப ஒரு மாதிரி பூசி மழுப்பி சொல்லும். பட் எங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வே எங்க அப்பா தானே, அப்படி இருக்கும்பொழுது அதை நீங்க செஞ்சிருங்களேன், அவங்களோட இருந்தா அவங்க நிறைய சாதிப்பாங்க. ரொம்ப கியூட்டா பேசி அந்த பொண்ணு. அந்த பேசினது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருமை. ஆமா, அப்பாவுக்கு தான் என்னடா கூட்டு வந்து வச்சு முன்னேறிக்கிறீங்களா சேர்ந்து அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதன் பிறகு வேற என்ன அப்படின்னா, நிறைய பேரை தான் ஃபங்க்ஷனுக்கு வரல. ஏம்பா இதெல்லாம் பரவாயில்லைங்க, ஒருத்தவங்க வந்து எதுக்கு கோவப்பட்டாங்க, டெலிவரிக்கு வரல அப்படின்றதெல்லாம் வந்து ஓகே. ஒரு அம்மா டெல்லியில இருந்தீங்க, டெலிவரிக்கு வரல அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து பெயினே வந்துருச்சு சார், நீங்க போயிட்டே இருங்க தோ வந்துடுறேன்னு அவரு வரவே இல்லை, மறுநாள் தான் வந்தாராம். ஆமா ஆமா ஆமா.
அந்த மாதிரிலாம் ஒரு சூழல் வந்திருக்கு சார், அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் சொன்னார், என்னத்துக்கு தான் அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, வரலட்சுமி விரதத்துக்கு வந்து கயிறு கட்ட வரலன்னு பார்த்தா அது காரடையா நோம்பு போல இருக்கு. காரடையா நோம்புக்கு கயிறு கட்ட வரலன்னா நம்ம என்ன காரடையா நோம்புக்கு அவங்க தான் கயிறு கட்டணும்ல, நம்ம தான் கட்டிக்க வேண்டியதுதான். நம்மளே தான் கட்டிக்கிறோம். ஏதோ ஒரு நாள் இவங்க கை நடுங்க கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு அதே விஷயத்த வருஷம் பூரா எதிர்பார்த்து நடக்க முடியாது, நடக்கவும் போறது இல்ல. எதுக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு வேர்த்து வேற போயிடுச்சு. ஆமா, ஐயோ இதுல இது வேற வேர்த்து வேற போயிடுச்சு வேற. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொன்னாங்க. அது தெரியல. அது அவர் சொன்னார், எங்கள் பாஸுமே காரடையா நோம்பு தான் சார், அவருமே இங்கே தான் இருந்தார், ஃபோனை வைப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு கோவமாக இருக்கும்பொழுது அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒர்க்கஹாலிக் எஸ், நிறைய கணவர்கள் அப்படி இருக்காங்க. சாட்டர்டே சண்டேஸில் கூட எடுத்து வச்சுக்கிறாங்க. இதில் நிறையா அதில் ஒரு உண்மை இருந்தது. என்னன்னா, சும்மா நசங்கிறாங்கிறதுக்காகவே லேப்டாப் எடுத்து மடியில் வச்சுக்கிறது. வேலை பார்க்குறேன், பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த ஒர்க்கஹாலிக்குன்னு இவ்வளோ நேரம் சொன்னதுக்கும் அது ஆவுடைய அப்பன் கேட்பாருன்னு நினைச்சேன் ஜெகே. இவர் கேட்கவே இல்லை. என்னத்தெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும்னா, சார் மொபைல் பார்த்துட்டே இருக்காரு, ஒர்க்கஹாலிக் அவரு, ஆனால் மொபைல் பார்த்துட்டே இருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் கேம் விளையாடிட்டே இருப்பாராம். ஏமா இந்த கேம் விளையாடுறதுலாம் எப்படிமா ஒர்க்கஹாலிக் கதையில வந்துச்சு? நான் கேட்கணும், அதை வந்து கேட்டிருப்பாருன்னு நினைச்சேன். ஒருவேளை கேட்டது நமக்கு காட்டலையான்னு தெரியல. இவ்வளோ ஒர்க்கஹாலிக் இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க, ஆனால் என்ன சார் கேமுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்கட்டு. ஆனால் நிறைய அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு இப்போ இருக்கிற ஆண்கள்கிட்ட. கேமிங்கை அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் போய் இறங்கிடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் மென்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டாக இருந்தாங்க. 2 கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்க என்ன பேசினாங்கிறது அப்படியே சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கலாம் ஜேகே. ஓகே ஃபைன். ஓகேவா? ஸோ ஷாலினி வந்திருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து சீரம் போட சொல்லி எனக்காக வந்து ஜிஜே சொன்னா இல்லையா. ஸோ நஸ்ரீன் சொல்லியிருந்தாங்க, இன்று நிறைய குலோப் ஜாமுன் சாப்பிட்ட ஃபீலாம், குட் நைட் ஜாக்கி, மீதி நாளைக்கு பார்க்கிறேன் அப்படின்ட்டு. அதுல வேற இன்னொன்னு, இந்த குத்துப்பாட்டு வந்து ஒரு லிஸ்ட் போட்டு உங்களுக்கு பிடிச்ச குத்துப்பாட்டுலாம் போடுங்க, ரொம்ப ஃபன்னா இருக்குமா. என்ன மாதிரி கற்பனைலாம் போகுது பாரு. இருக்கு ஜாக்கி. Okay. So there is a thin line between workaholic and passionate. I feel Jackie வந்து passionate. நான் வந்து கொஞ்சம் might be வந்து borderline workaholic-ஆ இருக்கேன். மேபி இது என்னோட கெஸ் தான். பட் being passionate gives you comfort, care எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி சொல்லியிருந்தாங்க. இருக்கலாம் ஜோதி, அது உண்மையும் கூட. might be Jackie வந்து passionate about his work, but I am borderline workaholic-ஆ இருக்கலாம். அப்படி தெரியல எனக்கு. இல்லை, அவங்க ஒர்க்கஹாலிக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் போனாங்கன்னா ஒர்க்கை முடிக்காமல் அவங்களால வர முடியாது. நான் வந்து எப்பயுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும், அவங்க வந்து அந்த மாதிரி கொஞ்சம் இதுதான். ஆனால் தெரியல. பட் ஜாக்கி வந்து ரொம்ப பேஷனேட் அபவுட் ஹிஸ் ஒர்க், அது வந்து உண்மைதான். ஓகே, ரம்யாவுக்கு வந்து 10 weeks லீவ் கொடுத்தாங்களாம் ப்ரெக்னன்சி அப்போ. அது வந்து நிறையா என்னுடைய இந்த போஸ்ட்மார்ட்டம் விஷயங்களையும் சரி, டெலிவரி விஷயங்களையும் வந்து ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால எனக்கு வந்து தடுத்ததுங்கிறதையும், அந்த நேரங்கள்ல அவர் என்னுடைய இருந்ததுனால, ஏன்னா நாங்க அவங்க யூஎஸ்ல இருந்தாங்க, அதனால எனக்கு நிறைய இடங்கள்ல அவர் மேல காதல் வந்து ஜாஸ்தி ஆச்சு அப்படின்றதையும் சொன்னாங்க. அது உண்மையிலே இருக்கும்பா. ஏன்னா நம்ம அந்த டைம்ல நம்மள பாத்துக்கும் பொழுது இந்த உனக்கு என்ன உண்மையே பிடிக்குதா அப்படின்ற கேள்விக்கான பதில் அந்த இடத்துல கிடைச்சிடும். அது பெண்களுக்கு நிறைய அந்த கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த டைம்ல அதுவும் பாத்துக்கும் பொழுது என்ன சொல்றது, ஒன்லி மை பிசிக் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிற அந்த உணர்த்துதல் அந்த இடத்துல வந்துரும் சொல்ல வரேன். கரெக்டா தானே சொல்றேன்? கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து என்னன்னா, 2 பேர் பண்ணதுக்கு ஒருத்தவங்க பெயின் அனுபவிக்கிறாங்க. அந்த பெயின் அனுபவிக்கும் போது அந்த பெயின் அனுபவிக்கிறது நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. ஆனால் குழந்தைய பார்த்துக்கிறது, ஒய்ஃபை பார்த்துக்கிறது, கூட இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு, அதுவும் செக்ஷன்லாம் இருக்கும்போது ரொம்ப நடக்கவே முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும்போது, அப்போ நீங்கள் வந்து கூட இருக்கிறப்ப அது இன்னும் நல்லா பாண்டை உருவாக்கும். ரைட், நம்மளுக்கு வந்து கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து அது கொடுக்கும். ஸோ ஜிஜே சொன்னது தான், இது வந்து வேலைன்ற மாதிரி இவங்க வந்து காமிச்சிக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜி சொல்லியிருக்கா. ரம்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஓல்டு ஃபோட்டோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல பெங்களூரில் ஐடி பூம் ஆகி வாஜ்பாய் வந்து திறந்து வைக்கிறார். அப்போ தான் வந்து அங்கே ஒயிட்ஃபீல்டுன்னு நினைக்கிறேன், ஒயிட்ஃபீல்டு, அங்கே தான் வந்து முதல்ல ஐடி பில்டிங் வந்து ஃபர்ஸ்ட் திறந்து வைக்கிறாரு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் நம்ம பார்த்ததே இல்லையா. ஸோ அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் அது. ஸோ ரிசலா வந்து அங்கே ஆப்போசிட் கேஜி கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஆர்எம்ஜிக்கு ஆப்போசிட் கேஜியில்.
நிறைய members. ஆர்எம்சி வாசல்ல நின்றுகிட்டு இருந்தது. அவங்க அவிவால ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து ஆர்எம்சி வாசல்லே நின்றுட்டு இருந்தேன். எத்தனை 2 வருஷம். அதில் என்ன கொடுமைன்னா, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற NDTVக்கு வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் தந்தி டிவியில் 1 இயர் இருந்தேன். காரணம் சொல்கிறேன், எந்த இதில் வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நின்னமோ அதன் பிறகு இவங்க வேற ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் வந்து தந்தி டிவிக்கு அதே பில்டிங்க்கு திரும்ப போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன் நான். ஸோ அங்கேயே 2 வருஷம் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன்றதுக்காக சொல்ல வரேன் நான். ஓகே, நாகூர்வனி வந்திருக்காரு அண்ட் லோகேஷ் வந்து உங்களுக்கு ஒரு பாடல் போட்டிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரம்யா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டெய்லி அந்த ஓகே, அதாவது என்னன்னா இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி எனக்கான டைமை நான் கேட்டுருவேன். அதே போல 2 பேரும் வந்து இந்த குழந்தைங்க தூங்கும் பொழுது வந்து பேசுறதோ இல்ல வீக்லி ஒன்ஸ் வந்து 2 பேரும் வந்து லஞ்ச் விட்டு 2 பேருமா போறதோ, டே கேர்ல இருக்கும்பொழுது ஆர்குமெண்ட்டை சால்வ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நாங்களும் வந்து அவங்களோட வேலைகளை பிரிச்சுக்கிறது. சொல்லுவாங்க. இந்த காஃபி டைம் வந்து நான் எப்படி மாத்தினேன்னா, ஒரு காஃபி டைம் வந்து ஒரு நாளும் வந்து கிச்சன்ல நீ போய் உட்காந்து காஃபி போட்டு வா நம்ம சாப்பிடுவோன்ற மாதிரி நான் வச்சதே இல்லை. காஃபி டைம்னா பைக் எடுத்துன்னு கிளம்புவோம். எங்க ஆழ்வார்பேட்டில இருந்து மயிலாப்பூர் மயிலை காஃபி வரையும் போவோம். டெய்லி போவேன். காலைல ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி. இது என்ன காமெடினா 120 150 ரூபாய் ஆகும் ஒரு நாளைக்கு காஃபிக்கு மட்டுமே, வெளியில சாப்பிட்றதுனால. அந்த காஃபி டைம்ல என்னன்னா நாங்கள் நிறைய பேசுவோம். ஒரு 8 மணிக்கு ஒரு 2 காஃபி வாங்கி வச்சோம்னா ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருப்போம். கடையில இருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரலையா போகலையா அப்படிலாம் மாதிரிலாம் பேசுவாங்க. சொல்றேன் காரணம் அதுதான் காஃபி டைம். காஃபி டைம்ன்றது வந்து பொண்டாட்டி போட்டு வந்து நீங்க ஓட்டு குடிக்கிறது காஃபி டைம் இல்லை. காஃபி டைம்னா வெளியில கூப்பிட்டு போகணும். அந்த டிராவல், அதுக்கான பேச்சு, அதுதான் அழகு. அப்போ நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்க கணக்கு பார்க்க முடியாது. நான் ரொம்ப கணக்கு பார்க்குறவன் தான். ஆனால் 4500 ரூபா காஃபிக்கு மட்டுமே ஆகும். 4000 5000 தான் ஆகும். காஃபிக்கு மட்டும் ஆகும். எஸ், காஃபிக்கு ஆகும். வெளில தான் போவோம். வீட்டில் போட்டு குடிச்சா என்னது 1 லிட்டர் பால் வந்து 23 24, இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல எனக்கு. அதை போட்டுச்சா 2 பேரும் சாப்பிடலாம். ஓகே, ஆனால் அந்த அப்போ யாராவது ஒருத்தவங்க கிச்சனில் இருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு அது நிறைய பேசுறது, நிறைய பகிர்ந்துக்கிறது, அந்த டிராவல், அதன் பிறகு இன்னொன்று யாழினி இருக்கும்போது அதில் நீங்கள் நிறைய விஷயம் பேசவும் முடியாது. யாழினி வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணும் போவோம் வரணும் போது. காஃபின்னா காலையிலே கூட்டு போய்டும். காலையில் நீ வந்து காஃபி வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வீட்டில் போடுறதுக்காக வச்சிருக்க ஒரு பால் வாங்கி வச்சிருப்போம், அவ்வளோதான். அதர்வைஸ் வந்து மெனி டைம்ஸ் வந்து நாங்கள் வெளியில தான் போய் காஃபி குடிப்போம், டீ குடிப்போம். அதுதான் வந்து அதில் வந்து அந்த டிராவலை வந்து அழகாக்கும்னு சொல்றது. அதில் நம்ம இங்கே எப்பவுமே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. உல்லாசப்பறவை வந்து அவங்க ஊருக்கு போகும்போது அதை ஃபாலோ பண்ணியிருந்தாரு. அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ணி அது என்னதான் காஃபின்ட்டு நானும் கூப்பிட்டு போனேன். அண்ணி இன்னி வரைக்குமே அவர் அதை மெசேஜாவே அனுப்பிச்சிருந்தாரு. இன்னி வரைக்குமே என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, எவ்வளோலாம் வெளில கூப்பிட்டு போயிட்டேன், அந்த காஃபி டைம் நம்ம போனோம்ல, அந்த மாதிரி ஒரு தடவை போகணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. வந்து நிறைய பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு திடீர்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் போவீங்க. அந்த பெருமை பித்த கலப்பிக்காக போய் ஒரு ஆளுக்கே 2500 ரூபா கிட்ட ஆகும், 3000 கிட்ட ஆகும். ஆனால் அதே நீங்கள் வந்து இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு 4500 5000 ரூபா இல்லை ஒரு 6000 ரூபா வச்சுக்காங்களேன். மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒய்ஃபையோ இல்லை புருஷனையோ கூட்டுன்னு போய் ஒரு காஃபி நீங்கள் டெய்லி கொடுக்கும்போது அது நிறைய விஷயங்களுக்கு தீர்வு ஆகும். நிறைய விஷயங்களை வந்து சால்வ் பண்ண முடியுன்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதுதான் மேட்ரு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து என்ன பெருமைக்கு பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் செஞ்சதும் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் காஃபிக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கே நிறைய பேர் வந்து அதே மாதிரி வந்து காஃபி குடிக்கலாம் வந்துருக்காங்க. அங்கேயே நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அது விடுங்க. ஸோ போனா வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்கன்னா காரணியானம் வந்து புருஷன் தான் தாலி கட்டணும் அப்படின்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ற அவங்க ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ முத்தம் தந்த ஈரம் பாட்டு வந்து ஜாக்கி வந்து உணர்வோட பாடியது அழகு அப்படின்ட்டு. அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல. தெரியும் மேடம், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்ற எனக்கு நல்லா தெரியும் மேடம். அதான் மேட்ரு. என்ன அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இது பண்றது. ஓகே. அண்ட் இதன் பிறகு வந்து இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். சத்யநந்தன் அப்படிங்கிறவங்களும் தீபா ராமானுஜம் அப்படிங்கிறவங்களும் வந்து கெஸ்டா வந்திருந்தாங்க. தீபா ராமானுஜம் சொன்ன விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து எனக்கு தெரியலங்க, அப்ராட்ல செட்டில் ஆன நிறைய பேர்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்துதான் வழிமயிரே கிடையாது. அவ்வளவுதான். இல்லைன்னா வந்து காசு போயிடும்.
அதேதான். அதனாலயாவது கொஞ்சம் வந்து இந்த சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க வளர்ற அந்த சமூகமும் அதற்கு ஒரு காரணமும் நான் சொல்லுவேன். அவங்க வந்து நான் இப்படி வளர்ந்தேன் இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க. பட் அவங்களுக்குமே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்ன வேலை பார்க்கறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றதையாவது கொஞ்சம் ஹஸ்பண்ட்ஸ் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அவர் சத்யநந்தன் வந்து எனக்கு தெரிஞ்ச சைக்காலஜிஸ்ட் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பாராட்டுகள், அதெல்லாம் வந்து அதுவே வந்து போதுமானதா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நீ என்ன நோட் பண்றேங்கிற மாதிரியான விஷயங்கள் உணர்வுபூர்வமா நீங்க செய்யும் பொழுதே அது அவங்களுக்கு போதுமானதான ஒரு ஃபீலை கொடுத்துரும். அதையாவது செய்யுங்க. அதாவது உதாரணத்திற்கு, இது நம்மளோட எந்த விஷயத்துக்கு கட்டினது இல்ல, ரிசப்ஷனுக்கு எடுத்த படம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்கள நீங்க சொல்லுங்களேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு. அதுல ஒருத்தர் வந்து கடைசியில பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒர்க்கஹாலிக்னு என்கேஜ்மெண்ட்டுக்கே லேட்டா தான் வந்தாராம். அவர் அதுக்கு ஆசையெல்லாம் எடுத்துட்டு வராங்க. எனக்கு செம இதுவாயிடுச்சு. இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பேசிக் ப்ராப்ளம். ஆபீஸ்ல இதுல வந்து இவங்க பொண்டாட்டி இல்லாம அங்க இருக்கிற சகோதரிகளுக்கு வேற இவர் வந்து அட்வைஸ் பண்ணலாம்னு பார்த்தாரு. அடுத்து லீன் அஜைல் டெக்னாலஜி எல்லாம் எடுத்து வருவாரு. அப்புறம் வந்து அதான் ஆவடி அப்ப தப்பிச்சிட்டாரு. என்னன்னா, உன் கதையே பஞ்சாயத்து, பெரும் பஞ்சாயத்து, ஊராமட்டு எல்லாமே பஞ்சாயத்து, முதல்ல ஓம் பஞ்சாயத்து. கடைசியில பார்த்தா நிச்சயதார்த்தத்துக்கு தலைவர் வந்து 8:30 மணிக்கு வந்திருக்காரு. பொண்ணு சொல்லுது, எல்லாமே சாப்பிட்டு போயிட்டாங்க சார். ஆமா, இதுல உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு அவர் அதாவது நிறைய பேர் ஒர்க் பண்றவங்க இருக்கீங்க, ரூட் காஸ் அனாலிசிஸ் எல்லாம் எடுத்துன்னு வர்றாரு. என்ன நம்ம ஏன் அவன் அங்க வரல, அந்த இடத்துல அவன் எதற்காக வரலன்னு பொண்டாட்டி ஆராய்ச்சி பண்ணணுமா, ரூட் காஸ் அனலைஸ் பண்ணி சொல்லி அவர் ரீசெண்டா இந்த ட்ரெயினிங் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரையும் கேட்டுச்சுன்னா அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து 5 மணில இருந்தே நான் ஃப்ரீ சொல்லிடுவான். இல்ல 5 மணில இருந்தே நான் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து வாழைத்தாறு கட்டிட்டு இருந்தேன்னு போது, வாழைத்தாறு பழங்க இதெல்லாம் வந்து மண்டபத்துல கட்டிட்டு இருந்தேன் சொன்னா அவன் மேலதான் காதல் வருமா கொடுக்குறான். 8:30 மணி வர இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்காங்க. எவ்வளோ நின்று தலைகீழா தண்ணி குடிச்சாலும் வந்து காதல்ங்கிறது வர தானே செய்யுங்கிறவங்க எல்லாம் இருந்துகிட்டு தான் சார் இருக்காங்க. கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா, அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா, நீ என் அருகில் வந்து நெளிய, நான் உன் மனதில் சென்று ஒளிய, நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா, பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க, பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க, பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ்க, காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய், நேற்று நீ இங்கு இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். சூப்பர், மகிழ்ச்சி. வணக்கம். பயங்கர டக்குன்னு ஜாயின் பண்றேன்ல. விடுங்க, வாங்க உடனே வந்துடுறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்தாரு. ஒய்ஃப் ஹஸ்பண்டோடைய அந்த இன்டிமெசி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசினாங்க. பட் அதான் சில விஷயங்கள் வந்து இங்க இருக்கிறவங்க வந்து ஒர்க்கஹாலிக்கா அவங்க இருந்தாலும் கூட பிரைவேட் செக்டார்லயோ அந்த இடத்துல இருக்கிற டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜாஸ்தியாகும் பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து கணவர்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்தது. முக்கியமான நேரங்கள், முக்கியமான விஷயங்கள், பிளான்டு விஷயங்களை வேணா ஓகே, பட் அது தெரியல, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு. அவ்வளவுதான். சோ அப்படியே இங்க இருக்கிற கமெண்ட்கள் படிச்சிட்டு ஜாக்கி, மோனாவுக்கு நாளைக்கு வந்து சர்ஜரியா, சோ அதனால வந்து ப்ரே பண்ணி டேக் கேர், உடம்ப பாத்துக்கங்க, பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சோ காட் பிளஸ் யூ, டேக் கேர் போனா. அதான் ரம்யா சொல்லியிருந்தாங்க, சுதான் யூ லுக் லைக் சமன் who does not give up once you are committed to some work and not a workaholic. கரெக்ட் ரம்யா, எனக்கு அதுதான் அது ஓடிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பல நாள் வந்து எனக்கு தூங்கும் போதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஐயோ இதை நம்ம முடிக்காம படுக்கிறோமே, அதெல்லாம் கில்ட்டே ஆயிருக்கேன். ஐயோ முடிக்காம எப்படி இப்ப போய் நம்ம படுக்கிறோம்,
அப்படிங்கிற அளவுக்கான கில்ட் எல்லாம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஒர்க்கஹாலிக் லெவலுக்கு போகல, அந்த ஒரு தின் லைன்ல இன்னும் இருக்கேங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை எனக்கே பார்ப்போம். அண்ட் ஜிஜே வந்து சொல்லியிருக்கா, அண்ணா இஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். உண்மை ஜிஜே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அக்கா இஸ் கம்ப்ளீஷனிஸ்டா. அவ்வளவுதான். ஓகேவா? அண்ட் அதன் பிறகு மைக்கோல் வந்திருக்காங்க, ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரையாரிட்டைசிங் ஈச் அதர்ஸ் நீட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். பீயிங் பேஷனேட் அபவுட் ஒர்க் இஸ் நாட் ராங் at all as long as prioritize each other as needed அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது கரெக்ட் தான். சி அந்த இடத்துல தான் இங்க அந்த தின் லைனை தான் வந்து ஆண்களால வர முடியல அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். வராம இருக்கும் பட்சத்துல பெண்களும் அதை வந்து இப்ப ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, என்ன சம்பளம் நான் கேட்கல சார் அப்படின்னாங்க. இது எப்படி கரெக்ட் ஆகும்? நீங்க கேட்கவே இல்ல, அப்புறம் அவர் மேல போய் பழி அவர் என்ன சொன்னாரு, நீ கேட்டா சொல்ல போறேன், இதுல என்னங்க சம்பளத்தை சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி. கேட்கலாம், நான் சொல்லலன்ட்டாரு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ எல்லாரும் வந்து வாழ்த்துது, ஐ மீன் டேக் கேர் சொல்லியிருக்காங்க, ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோகேஸ்வர் வந்து சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சேஃபர் சைடு வந்து ரகுமானுங்கிறதுனால நான் ஜாயின் பண்ணுவேங்கிறதுக்காக சேஃபர் சைடா அதை எடுத்தேன் அப்படின்னாங்க. நன்றிகள் லோகேஷ். மீனாட்சி ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இப்பதான் மைக்கூல் அப்படின்னு சொல்லி அவங்க மீனாட்சின்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் மறந்துடுறேன். வடிவேல் வந்திருக்காப்ல. ரைட், எனிவே குடும்பம் வர எல்லா விஷயங்களும் பேசி விட்டது. வேற ஏதாவது கன்க்ளூஷன்ஸ்ல ஏதாவது இருக்கா பாருங்க. இல்ல சார், அவங்க அதான் அந்த 2 பேரும் சொன்ன ஒரு விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையை பார்க்கும்பொழுது வேற வழி கிடையாது, செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னாங்க. இவங்க தீபா அவங்களும் வந்து என்னன்னா, அவங்களோட ஃபேமிலி எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, நான் கலிபோர்னியால இருக்கு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்க வந்துட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அம்மா அவங்க பிச்சைக்காரன் படத்துல நடிச்சவங்களாம். நான் கூட எங்கேயோ இந்த ஆண்டியை பார்த்து ஆமா எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னும் போது ரைட். அப்புறம் அவரே சொல்லிட்டாரு, அவரே எப்படி சொல்றாரு. எனிவே வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னும் போது, நீங்கள் எவ்வளோ ஒர்க்கஹாலிக்காக இருக்கலாம், ஆனால் முக்கியமான நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக கூட இருக்கணும். ஒரு சில இடங்களில் சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு வீம்புக்காகவோ இல்லை வேற விஷயங்களுக்காகவோ நம்ம பண்ணும்போது அதுக்கு வாழ்நாளெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே நாளில் 2 விஷயங்கள் நடந்தது. ஒன்று வந்து எங்கள் ஊரில் வந்து 5 கோயிலுக்கு ஏதோ கும்பாபிஷேகம் அப்படின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து என்னன்னா, அவங்க தம்பி வந்து வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் வச்சுருந்தான். அப்போ எங்கே போகிறது அப்படின்னும் போது என்னவோ தெரில, அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று. அப்போ அங்கே ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் போயிட்டோம். அது வந்து எனக்கு இன்னைய வரலையும் அது வருத்தம் எனக்கு. அதை வந்து நம்ம வந்து அந்த டைமுக்கு வந்து அவன் வந்து சின்ன பையன் முதல்ல வீடு வாங்கியிருக்கான் அப்படின்னும் போது நம்ம போயிருக்கணுமோ, நாம் அங்கே முன்னாடி நின்று இருந்துருக்கணுமோ. ஏன்னா அது யோசிச்சு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி வரலையும் என்னை வந்து அவன் எந்த கேள்வியும் எதிர்க்கலாம் கேள்வியே கேட்டல. ஒரே ஒரு வாட்டி தான் எதிர்த்து பேசினான். அதுவே காரணமாக இருந்தது தெரில எனக்கு, அது என்னவோ. ஆனால் அந்த தப்பை நான் பண்ணியிருக்க கூடாது நான் வந்து நினைப்பேன் மோஸ்ட்லி. நம்ம அங்கே போயிருக்கணும், இதை விட அங்கே போயிருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆதரவு அவங்க அக்கா மட்டும்தான். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஈனத்தனமான எச்சத்தனமான வேலை பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் உனக்கு இருக்கும் எப்பயுமே, யூனோ. ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் அதுக்கு தான் இதுக்கு வேலைகள் இன்னும் விஷயங்கள் அதெல்லாம் போயிட்டு அவ்வளோ தூரம் வந்தால் இங்கே வந்து இந்த வேலை செய்ய முடியாது அந்த வேலை செய்ய முடியாது ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நான் முடிவு பண்ணது தான், வேலை முக்கியம், மற்ற விஷயங்கள் முக்கியன்றதை விட ஃபேமிலி ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இந்த ஃபுல்லாக ரீகால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு யாரெல்லாம் நம்மளுக்கு கூட இருந்தாங்கன்றது தான் நம்மளுக்கு வந்து தோணும். அந்த ஹாப்பி மூமெண்ட் தான் அங்கே ரொம்ப முக்கியம். காசு பணம் சம்பாதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 6000 ரூபா காஃபிக்கு மட்டும் நான் செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் தான் 6000 7000 ஆகும். அப்போ நல்லா சம்பாதிக்கும் போது 7000 வந்து ஒரு காஃபிக்காக செலவு பண்ணுறாங்கன்னு அது வந்து ஒரு கேள்விக்குறியாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு அந்த ட்ராவல் அந்த பேச்சு தான் நிறைய சண்டைகளை தீர்த்துருக்குன்னு சொல்ல வரேன். நான் இப்படி நினச்சேன், நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன், நீ அப்படி நினச்சிட்ட அப்படின்னு நிறைய சண்டைகளை வந்து அந்த இடம் வந்து தீர்த்துருக்கு. எஸ்பெஷலி கொரோனாவுக்கு பிறகு இன்னும் நிறையவே வெளியே போக ஆரம்பித்தோம். கொரோனாவுக்கு முன்னாடியாவது இப்போ ஓரளவுக்கு போனோம், ஆனால் கொரோனாவுக்கு பின்னாடி இன்னும் நிறையவே போக ஆரம்பித்தோம். அப்போ வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து 7000ன்றது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு வந்து தீர்வாக இருக்குது. அது அப்படி இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கணக்கு பார்க்க வேணாம்னு சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெருமைக்காக என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பார்க் ஹோட்டலில் போய் காப்பி சாப்பிட்டேன், நைட் டின்னருக்கு வந்து என் ஃபேமிலியை கூப்பிட்டு போனேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே அப்படின்னு நீங்கள் பெரிய தொகையை நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அந்த தொகையை நீங்கள் வந்து மாதம் இப்படி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி பண்ணும்போது
இன்னும் அந்த பாண்டு நல்லா இருக்கும். ரெண்டாவது நீங்கள் காலையில் எழுந்துமே அவங்க மூஞ்சில் தான் முறைக்க போகிறீங்க, அவங்க உங்கள் மூஞ்சில் தான் முடிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாண்ட் வந்து கிரியேட் பண்ணும். அது வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் யுவர் விஷ், யுவர் கம்ஃபர்ட் அண்டு ஆப்போசிட் இருக்க உங்கள் புருஷனுடைய கம்ஃபர்ட், அப்புறம் உங்கள் பொண்டாட்டி கம்ஃபர்ட், அதெல்லாம் வந்து தட்ஸ் யுவர் விஷ். அதுதான். ஆனால் அதுக்கு தான் வந்து உதாரணம் சொன்னது வந்து உல்லாசப்பறை வந்து இன்னை வரலையும் வந்து அந்த காஃபிக்கு அவங்க ஒய்ஃபு கூப்பிட்டு போனேன். நானும் எவ்வளோ செஞ்சுருக்கேன். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து அந்த ஸ்ரீரங்கத்துக்கிட்ட வாங்கி கொடுத்த காஃபி அந்த டீ அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வீட்டில் ஒருத்தவங்க காஃபி போட்டு இன்னொருத்தவங்க வந்து உட்காந்துட்டு பேசுறத விட 2 பேருமே கிளம்பி போய் ஒரு ஹோட்டல்லையோ இல்லை வந்து எங்கேயோ வந்து ஒரு காஃபியை சாப்பிடும்போது அது நிறைய குட் மெமரிஸ் மற்ற விஷயங்கள் வந்து பண்ணும். நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து இது பண்ணிடும். அப்ப நிறைய விஷயங்கள் பேசணுங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் தேடுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஓ இதை சொல்லலாம், இன்னைக்கு இந்த மேட்டர் பேசலாம், இல்ல இன்னைக்கு இந்த காஃபி டைம் போகும்போது இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசும்போது சாயங்காலம் காஃபி டைம்ல பேசலாம், என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவோம். அதுல உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இங்க நீங்க சேலரி மறையாது, மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி இந்த ஹைடன் விஷயங்களே மறையாது. ஸோ அந்த இடத்த தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு நான் சொல்ல வரேன் நான். ஸோ அதை தான் நீங்கள் வந்து அதை செய்யாதீங்க அப்படின்றதான் என்னுடைய விருப்பம், வேண்டுகோள் எல்லாமே. ரைட், எஸ். வேற என்ன, குடும்பம் வர பேசி முடிச்சிட்டோம். ஃபேமிலி வந்து எவ்வளோ முக்கியன்றதும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நாம தான் வந்து அதை வந்து கோ ஃபார்வர்டாக போகணும். அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வேறு விஷயங்களை நம்ம வந்து கமிட் ஆகிக்கணும். சில பேர் வந்து ஏன்னா நீங்க ஒரு லேடி ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் நிறைய பேசுவேன் சார், அதை கேட்டா போதும் அப்படின்வாங்க. ஸோ நான் நிறைய வாட்டி சொல்றது தான், ஆஃபீஸ்ல எவன் திட்டத்தெல்லாம் வாங்குறோம், அங்கெல்லாம் நம்ம வந்து எதிர்த்து வீரத்தை காமிக்கிறது இல்லை. நம்ம வீரத்தை காமிக்கிற இடம் வந்து பொண்டாட்டியும் பிள்ளையுமா தான் இருக்கும். அந்த மாதிரி காமிக்கிறதோட பிரச்சனை இல்லை, அதை சரி பண்ணணும். இப்போ எங்கள் அப்பா கோவக்காரர், நான் ரொம்ப கோவக்காரன். பட் ஆனால் எங்கள் அப்பா கோவப்பட்டு அப்படியே போயிடுவார். ஆனால் என் பொண்ணு வந்து நான் என்ன கோவப்பட்டாலும் வந்து எங்கள் அப்பா வந்து என்னை வந்து பயங்கரமாக சமாதானப்படுத்துவான். அவனை மாதிரி வந்து லவ் பண்ணவே முடியாது அப்படின்றத நான் வந்து நிரூபிச்சிருக்கேன். அதாவது எப்படின்னா எங்கள் அம்மா கொடுக்குற லவ்வும் எனக்கு தான் வேணுன்ற மாதிரியான அளவுக்காக நான் பண்ணுவேன். ஸோ அதுதான் நீங்கள் செய்யணும். அது வந்து உங்கள் பொண்ணாக இருக்கட்டும், உங்கள் பொண்டாட்டியாக இருக்கட்டும், அந்த ஃபேமிலியாக இருக்கட்டும், அதுக்கான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யும்போது ஒரே பொண்டாட்டி பார்த்த பொண்டாட்டி தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்களில் முடிவெடுக்கணும். இன்னைக்கு வந்து பேமெண்ட் அனுப்பணுமா, அவனுக்கு இது போதும், இந்த மாதத்துக்கு இதை அனுப்பிச்சிட்டோம், அதை நிறுத்தலாம், இதை அனுப்பலாம், அடுத்த மாதம் தான் அவளுக்கு பணம் அனுப்பினா, அதனால் அது அடுத்த மாதம் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பேசும்போது அதில் சேலரியிலேருந்து எல்லா கதையும் வந்துடும். எஸ். ஆக இதுக்குன்னு நீங்கள் வந்து தனியாக வந்து ஊருக்கு போய் அங்கே ரூம் போட்டு பேசணும் அவசியம் கிடையாது. டெய்லியுமே அந்த ஒரு காஃபிக்குன்னு ஒரு விஷயமா நீங்கள் போகும்போது அட்லீஸ்ட் 1 விட்டு 1 நாள் நான் ரெகுலராக பண்ணுவேன். காலைல ஒரு வாட்டி போவேன், மதியானம் ஒரு வாட்டி போவோம், ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் போவோம், நைட்டு ஒரு வாட்டி போவோம். அதுதான் வந்து ஒரு நாளைக்கு 150 200 ஆகும். காலையில் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணதுமே வீட்டில் போட சொல்ல மாட்டேன், காஃபி கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு 4:30 வருவாங்க, அப்போ கூப்பிட்டு போவேன். போயிட்டு திரும்ப வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப நைட்டு 8:30 மணி 9 மணிக்கு போவோம், போய் முடிச்சுட்டு வருவோம். இப்போ இந்த டைமில் இந்த ட்ராவல், அதுவும் நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற காஃபி கடைக்கு நாங்கள் போக மாட்டோம். அதுதான் அங்கே மேட்ரு. அது எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும். ரைட். இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதனால ஐடியா ரம்யா ஃபாலோ பண்ணுறேன், நான் ஃபாலோ பண்ணிட்டு சொல்கிறேன். இல்லை ஒர்க் அவுட் ஆகும் ரம்யா, இது ஒர்க் அவுட் ஆகும், நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல். அது என்னென்னா, சப்போஸ் வந்து அவங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ மூடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அது உங்க விஷயம். ஆனால் இதை செய்யும் பொழுது அது சரியாக ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் நான் சொல்ல வர விஷயம். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஒரு விஷயம். எனிவே, கமெண்ட் போட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துட்டு அத்தனை பேரும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூற விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.